ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 9ஆம் நாள் 23/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக இறை வழிபாடுகள் செய்வதற்கு சிறப்பான நாள். நாம் தினந்தோறும் இறை வழிபாடு செய்ய வேண்டும். தினந்தோறும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேலைப்பளு தினமும் நமக்கு நேரம் இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாட்கள், சிறந்த நாட்கள், ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறும் நாட்களாவது சென்று பிரார்த்தனை செய்து கொள்ளும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அவ்வாறு இந்த இறை பிரார்த்தனைகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் ஆசார சீலராக செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆள் பாதி ஆடை பாதி. நாம் கோவிலுக்கு போகிறோம் என்றால் அது பிறருக்கு நாம் கோவிலுக்கு போகிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வேட்டி சால்வை கட்டி விபூதி பூச்சி பூசி நாம் ஒரு பூக்கூடை எடுத்துக்கொண்டு கிளம்பினாலே கோவிலுக்கு போகிறார்கள் என்று தெரியும். அந்த பக்தியோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். வேட்டி சால்வை அணிந்த கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். அதே மாதிரி தாய்மார்கள் சேலை அணிந்து, இளம் வயசு பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து, சிறு பெம்பிள பிள்ளைகள் பட்டு பாவாடை அணிந்து எங்களுடைய கலாச்சார உடைகள். ஆலய வழிபாட்டுக்காவது நாம் கலாச்சார உடை உடுத்த வேண்டும். ஏனைய இடங்களில் தான் நாங்கள் நாகரிகமாக திரிகிறோம். கோவில் வழிபாட்டிலேயாவது ஆலய வழிபாடுகளுக்காவது நாம் கலாச்சார உடைகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். இதற்கு இந்த பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை நல்வழிப்படுத்த வேண்டியவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள். இது அப்பா கால்சட்டையோடு தான் கோவிலுக்கு போவார், அப்பா டிஷர்ட் போட்டு தான் கோவிலுக்கு போவார்னா பிள்ளையும் அதைத்தான் செய்யும். அம்மா சுடிதார் போட்டு தான் கோவிலுக்கு போவா, நாகரிகோடு தான் போவான்னா பிள்ளையும் அதைத்தான் பண்ணுது. அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டியவர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள். ஆலயத்துக்கு நாம் போகிறோமா? இது நம்முடைய கலாச்சாரம். நாம் தமிழர்கள், சைவ சமயத்தவர்கள், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த விளிமியங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி கோயிலுக்கு போகிறதுக்கு வேட்டி சால்வை கட்டித்தான் போகணும். அப்பா பாரு வேட்டியோடு போகிறாரு, நீயும் வேட்டியோடு தான் வரணும் என்று அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது கலாச்சார உடைகள் அணிந்து சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த தை மாதம் மலர்ந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாவற்றுக்கும் வழி பிறந்திருக்கிறது. நல்ல காரியங்கள் செய்வதற்கு,
சுப முகூர்த்தங்கள் எடுப்பதற்கு, சுப காரியங்கள் செய்வதற்கு, ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, திருமணங்கள் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, இவ்வாறான அந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தை மாதத்திலிருந்து நாமும் ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஆழ்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையிலே சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், நாளைய தினம் சனிக்கிழமை முருகப்பெருமானுடைய மாதங்களோறும் அனுஷ்டிக்கின்ற சஷ்டி விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.